If you created a Python virtual environment, you can get a folder with the name you created, and within it, it has many folders, include library, scripts, and a configuration file. Let's see what are these. First, configuration file. The configuration file குள்ள தான் நம்மளோட பைத்தான் எக்ஸிக்யூட்டபிளோட பாத், பைத்தானோட ஹோம் பாத் அண்ட் நம்மளோட பைத்தோட வெர்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இன்ஃபர்மேஷன்ஸாக ஸ்டோர் ஆகிருக்கும். தென் இந்த ஸ்கிரிப்ட்ஸ் ஃபோல்டருக்குள்ளே தான் virtual environment activation file, deactivation file, then Python executable, Python package installer executable, SQL executable, இப்படி எல்லா ஃபைல்ஸும் முக்கியமான ஃபைல்ஸும் இந்த ஸ்கிரிப்ட்ஸ்குள்ளே தான் இருக்கும். தென் லைப்ரரியில் நம்ம என்ன லைப்ரரி இந்த விர்ச்சுவல் என்வரான்மெண்ட்டில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோமோ அந்த லைப்ரரிஸ் எல்லாமே இங்கே தான் வந்து சேவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்தோம்னா நம்ம 4.2 ஜாங்கோ இன்ஸ்டால் பண்ணோம், அதோட ஃபைல் மிச்சம் எல்லாமே அதில் ஆல்ரெடி இன்பில்டாக இருக்கிற லைப்ரரிஸ். தென் இன்க்ளூட், இந்த ஃபோல்டர் எதுக்காகனா சி எக்ஸ்டென்ஷன் டெவலப்மெண்ட்காக. ஸோ சி எக்ஸ்டென்ஷன் டெவலப்மெண்ட்னா என்னென்னா, சில பேக்கேஜஸ் இருக்குது, NumPy, Pandas, இதெல்லாம் சி எக்ஸ்டென்ஷன்ஸ் கொண்டதாக இருக்கும். விச் சி மீன்ஸ் சி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அதில் உள்ள நெசசரியான ஹெட்டர் ஃபைல்ஸ் ஏதாவது இன்ஸ்டாலேஷன் ஆச்சுன்னா, எதாவது இன்ஸ்டால் பண்ணோம்னா அந்த ஹெட்டர் ஃபைல்ஸ் எல்லாமே இந்த இன்க்ளூட் ஃபோல்டரில் தான் வந்து சேவ் ஆகி இருக்கும். ஸோ that's all about the folders when we creating the Python virtual environment. Thank you.